ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கோவிலுக்கு. இந்த கோவிலுக்கு வந்து நான் சின்ன வயசில் ஒரு 6த்து இல்லை 4த்து இந்த மாதிரி படிக்கும்போது போயிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. ரொம்ப நாள் ஆனால் போகணும்னு ஆசை. ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு வரணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலும் அம்மனோட அருள் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த கோயிலுக்கு நம்ம போக முடியும்னு சொல்லுவாங்க. மனசு ரொம்ப பாரமாக இருந்தால் இந்த கோயில் போயிட்டு வாங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்மளோட சுகம், துக்கம், சோகம் எல்லாத்தையும் இங்கே போய் கொட்டிட்டு வந்தால் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு வந்து ஃபீலிங்ஸ்லாம் நல்லா பெட்டர் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைண்ட் செட்டில் தான் நானும் போயிருந்தேன். இது என்ன கோவில்னு பார்த்திங்கன்னா, வீரகாமாளி கோவில். செங்கிப்பட்டிக்கு உள்ளார பெரம்பூர்கிட்ட இருக்குது. அப்படியே நல்லா கும்பலாக இருந்துச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமையும் நல்ல கும்பலாக இருக்குமா இந்த கோவில். இங்கே மெயினாக எதுக்கு வருவாங்கன்னா, அந்த சீட் எழுதி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வருவாங்க. பட் நாங்கள் அதுக்கு வரல. எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் அங்கே போகணும்னு ஆசை. எனக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி திஷ்டி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. திஷ்டி இருந்தால் இந்த மாதிரி காளி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. நானும் போயிட்டு காளிக்கு வந்து விளக்கு போட்டு வச்சுட்டு, எல்லோரும் நல்லா இருக்கணுமா, எனக்கு எந்த திஷ்டி, பில்லி, சூனியம் எதுவும் என்னை பாதித்து விடாமல் பார்த்துக்குமான்னு சொல்லி வேண்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.